35 ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில், போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக இருக்கிறேன். யார் சிறந்தவன்? களத்தில் மோதிப்பார். பாருங்க மக்களே, பணம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாம அது பணம் ஏறுறதுக்கு என்ன வழின்னு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா இந்த சைடு பாருங்க. பணம் ஏறதுக்கு ஆள் இல்லைன்னு பனை மரத்தில் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அவல நிலைகள் எங்க நடக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கு. அது முக்கியமானது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தியாலத்தில் நடக்குது. பார்த்துக்குங்க, பனைமரங்கள் அதிகமாக உள்ள மாவட்டமே தூத்துக்குடி மாவட்டம். பார்த்துக்குங்க, மருந்து வச்சு அழிக்காங்க மக்களை. பார்த்துங்க, கேவலமா இல்லை? தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தியாலம் ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் இவ்வளவு அழிவுகள் நடக்கும் மக்களே. எவ்வளவு நன்மைகளை கொடுத்துருக்கும் அந்த பனைமரம். எத்தனை பேர் குடும்பத்தை வாழ வச்சிருக்கோம். அது இருக்கிற வரைக்கும் பலன் மக்களே, இல்லாட்டாலும் அது பலன் தான். உயிரோடு இருக்கும் போதும் அது பலனை தரும். செத்தாலும் இந்த பனைமரம்லாம் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு நன்மை தரக்கூடிய பனைமரம். பனைப்பொருள் எடுத்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் தேவை உள்ள பொருள் தான். ஓகேவா? கேவலமா இருக்கல மக்களை நம்ம வாழ்றது. இது ஒரு உயிர் தான் மக்களை. பார்த்துக்குங்க, பின்னாடி தெரியுதா? ஒரு மரம் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு ஈஸியா அழிச்சிட்டு போயிட்டாங்க பாருங்க. இந்த ஒரு மரம் மட்டும் கிடையாது மக்களே. பாருங்க, சுத்தி உள்ள அவ்வளவு மரத்திலே மருந்து வச்சு ஒரு மரம் வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு மரம் வளர எத்தனை வருஷம் ஆகும் பாருங்க மக்களே. சுத்தி அழிச்சிட்டாங்க. ஒரு சைடு பார்த்தா பனை விதைய விதைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சைடு பார்த்தா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க மக்களே, அது உண்டா? நம்ம தமிழ்நாட்டில் நடக்கு. பாருங்க, அது நம்ம தொகுதியான விளாத்தியாலத்தில் நடக்கும் மக்களை. பாருங்க, நம்ம தொகுதியே விளாத்தியாலம் தொகுதி. விளாத்தியாலம் தொகுதியில விளாத்தியாலம் ஊர்லயே மரத்தை அழிக்காங்க. பாத்துக்குங்க, பனையேரிகளுக்கு ஊக்கத்தொகையா நிறைய கொடுத்தா பனையேரிகள் இன்னும் நிறைய உருவாவாங்க. எவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய பனைமரம் மக்களை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பராசக்தி விஜய் மகனுக்கு திரிசா சித்தி. ஒரு மட்டமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். நேற்று கல்பாத்தி சுரேஷ் அவர்களின் திருமண விழாவில் த்ரிஷாவும் விஜய் அவர்களும் ஒரே காரில் ஒரே உடையில் வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளனர். ஏற்கனவே அவர் ஒய்ஃப், அதாவது மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். செங்கல்பட்டில் உள்ள கோர்ட்டில், குடும்ப நல கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ளார். அவ்வாறு இருக்கையில் அவர் ரசிகர் கூட்டமோ அல்லது தொண்டல் கூட்டமோ சங்கீதாவை வறுத்தெடுத்தார்கள். தஞ்சாவூரில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட பேசினாங்க. எப்படி விஜயின் மனைவி குறித்தோ கண்ணா பின்னான்னு பேசினாங்க. சங்கீதாவை ஸ்டாலின் வச்சிருக்கிறதாகவும் கண்ணா பின்னான்னு வாயில் வச்சு பேசுகிறாங்க. இதில் எந்தமான ஒரு அசாதாரண சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, விஜயோட மனைவி அவர்களை தப்பாக பேசுகிறாங்க. இப்போ உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கா இல்லையா? விஜயும் த்ரிஷாவும் ஒரே காரில் வந்தார்களா இல்லையா? இப்போ எங்கே போனாங்க தற்குறிகளாம்? கருணாநிதியை விடவும் மோசமான அரசியலை செய்து கொண்டிருப்பவர் தான் தளபதி விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியலும் அப்படி தான் இருக்குது. குப்பை பொறுக்கிறவன் 3 பொண்டாட்டி வச்சுக்கோனா, குப்பாளுறவன் 7 பொண்டாட்டி வச்சுக்கோனா, இதெல்லாம் எந்த மாதிரியான அரசியல் புரிதல் இருக்குதுன்னு தெரியல. வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நான் ஏற்கனவே முன்பு ஒரு காணொலியை பதிவு பண்ணேன். கருணாநிதியை விடவும் விஜயோட அரசியல் தற்குறித்தனமானது, போலியானது. தமிழக மக்கள் இன்றாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கையில் விஜயோட மனைவி உடலாலும் மனதாலும் எவ்வளவு வருந்திருப்பார் என்று இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. தன்னோட தொண்டர் கூட தன்னை பார்க்க வந்து ரோட்டில் விழுந்து அடிபட்டு கவலைக்கிடமாக கிடக்கும்போது
விஜய் அவர்களுக்கு தன் 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 தொண்டரை கூட சந்திக்க நேரம் இல்லாத போது த்ரிஷாவோட திருமண விழாவில் கலந்து கொள்வது ஏன்? தயவுசெய்து சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் தொண்டர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் சிஎம், பெண் சிஎம், பெண் அமைச்சர், ஆண் அமைச்சர், பெண் கிராம நிர்வாகி, ஆண் கிராம நிர்வாகி. இதுவா விஜயோட அரசியல்? ஒரு தற்குறித்தனமான அரசியல் தான் விஜயோட தற்குறி அரசியல். இது ஒரு கேடுகட்ட அரசியல். அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தொகுதியில் ஒரு அவலமான ஒரு செய்தி. நமது தமிழ்நாடையும் கேரளாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அங்கே இருக்குது. தாளூருன்றது கடைசி எல்லை, சேரம்பாடி சேரங்கோடுன்ற இடம். அந்த இடத்துல என்ன ஆயிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கேரளா அரசு தமிழ்நாட்டுக்கு உள்ள கேரளாவுடைய போர்டு கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. புதுசாக காரை சிமெண்ட்டு மணல் ஜல்லி எல்லாம் போட்டு புதிதாக நட்டு வச்சுருக்காங்க அந்த போர்டை. அப்போ தமிழ்நாடு அரசாங்க காவலில் நிற்கிறவங்களாகட்டும், அதிகாரிகளாகட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அங்கே சம்பளம் மட்டும் வாங்குறதுக்கு தான் அரசாங்க அதிகாரிகள் வந்து உட்காந்துருக்குறாங்களா? இது அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருக்கிற வரை நம்ம சம்பாதிச்சு கொள்ளலான்ற ஒரு எண்ணம். தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. அடுத்த காலகட்டத்தில் உங்களுடைய தலைமுறையும் தான் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. கன்னடர்களும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் அத்தனை இனத்தவர்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் ஆழ்ந்துட்டு இருக்கிறதே அடுத்த மாநிலத்துக்காரங்க தானே. இந்த இடத்த எப்படி நீங்கள் விட்டு கொடுத்தீங்க? தமிழ்நாடு அரசுக்கு இது தெரிஞ்சும் தெரியாமல் கண்டும் காணாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருங்க. அனைவரையும் நாங்கள் வாழ வச்சுட்டு தானே இருக்கிறோம். இன்னுமே தமிழர்கள் தமிழ்நாடு மண்ணை இல்லை. கர்நாடகாவில் கன்னடர்கள் ஆழ்ந்து கொண்டிருக்காங்க, கேரளாவில் மலையாளி ஆழ்ந்துட்டுருக்காங்க, அதே மாதிரி ஆந்திராவில் நம்மளுடைய தெலுங்கர்கள் ஆழ்ந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தானே ஆழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன் மற்றவங்களையே ஆளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கவுங்களுடைய மண்ணை அவங்கவுங்கள்ட்ட விட்டுட்டு போகணும்ல. மொழி வாரியாக தானே கணக்கெடுத்து எல்லாத்தையும் பிரித்து மாநிலமாக கொடுத்தாங்க. இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டியது உங்களுக்கு கடமை இல்லையா? சாமி கும்பிட்றதுக்கு 1000 சாமி கிடைக்கும். ஆனால் வந்து கும்பிட்றது நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு பூமி தானே. இந்த பூமி தாயை நாங்கள் பறி கொடுத்துட்டு எங்கே போக சொல்கிறீங்க? அடுத்த மாநிலத்திலேருந்து வந்து எல்லாருமே இங்கே செல்வ செழிப்போடு தானே வாழ்ந்துட்டுருக்குறீங்க. தமிழர்கள் ஏதாவது தொந்தரவு கொடுக்குறாங்களா? உங்களுடைய கேரளா மக்களும் தானே இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ணன் தம்பியாக நம்ம பழகிட்டு இருக்கோம் தானே. எப்படி உங்களுக்கு இப்படிலாம் மனசு வருது? ஆக்கிரமிச்சு நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? முல்லை பெரியாலையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு, கர்நாடகாவிலேருந்து தண்ணியும் கொடுக்கறது கிடையாது, பாலாறுலேருந்தும் அணை கட்டியாச்சு. என்ன தான் பண்ணணும் தமிழ்நாடு மக்கள்? இந்த மக்களுக்குன்னு ஒரு நிலை இல்லை. இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. தயவு கூர்ந்து உறவுகளே, இதை பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய மக்களுடைய குரலாக இதை எடுத்துக்கங்க. அரசு அதிகாரிகள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து கேரளாவுக்குன்னு தனி எல்லையும் தமிழ்நாடுக்குன்னு தனி எல்லையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த போர்டுகளை நீங்கள் வைக்கணும். இதையோட எல்லை வரவேற்கப்படுகிறது, தமிழ்நாடு எல்லை வரவேற்கப்படுகிறது, கேரளா இது முடியுதுன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு பதிவு போட்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயுமா நீங்கள் போர்டை வச்சு கொடுங்க. நாம் தமிழர் பிள்ளைகள் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு மட்டும் நீங்கள் கனவு காணாதீங்க. அதிகாரிகளுமே சேர்ந்து இதில் நீங்கள்லாம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்காகத்தான் போராடிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அரசியல்வாதிகள் கண்டும் காணாமல் போயிட்டுருக்குறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. மக்களுடைய குரலாக இதை ஏற்றுக்கங்க. கண்டிப்பாக எங்களுக்கு உறுதுணையாக நிற்பீங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இலக்கு ஒன்று தான் எங்கள் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு போர்டு பாதி காணாமல் இருந்துச்சிங்களா? அதுதான் தமிழ்நாடு போர்டு. இதுதான் வந்து தமிழ்நாடோட முத்திரை. இதுங்க முத்திரை பாருங்கள், தமிழ்நாடு அரசு முத்திரையை கிழிச்சு போட்டு இதை உடச்சி போட்டுருக்காங்க பாருங்கள். உடச்சி போட்டு தமிழ்நாடு எல்லையை தாண்டி தமிழ்நாடு எல்லையில் கேரளா போர்டுன்னு போட்டுருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வேலை செஞ்சாங்க பாருங்கள். சிமெண்ட் பாருங்கள், இப்போ போட்ட சிமெண்ட், இந்த காயப்படல பாருங்கள், இப்போ போட்ட சிமெண்ட், இப்போ போட்டு உடனே வந்து தமிழ்நாட்டில் கேரளா போர்டு போட்டு தமிழ்நாடு இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதுதான் அந்த போர்டு பாருங்க, பார்த்தீங்களா? இந்த போர்டு